மோடிக்கு எதிராக ஸ்டாலின், திருமாவளவன் செய்த மத அரசியல். அடுத்து நடக்கப் போவது என்ன? பின்னணியை உடைத்த அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. நாம் தமிழர் கட்சியின் சீமான் தான் தமிழ் தேசிய அரசியல் பேசுவதாக சொல்லிக் கொள்வார். ஆனால் இவர் யாருக்காக, எதற்காக அரசியல் செய்கிறார் என்று யாருக்குமே புரியாது. இவரை பொறுத்தவரை எல்லோரும் ஒரு பாதையில் போனால் தான் மட்டும் ஒரு தனி பாதையில் செல்ல வேண்டும், யார் என்ன பேசினாலும் அதற்கு தான் எதிர்கருத்து சொல்ல வேண்டும் என்ற பாணியிலேயே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக சிந்து நதி நீரை பாகிஸ்தானுக்குள் செல்ல விடாமல் இந்திய அரசு தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வரை உங்களுக்கு இந்தியாவிடமிருந்து எந்த நன்மையும் கிடைக்காது என்று பிரதமர் மோடி திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஆனால் இப்படி பிரதமர் மோடி கூறியிருக்கும் நிலையில் அவர் எதற்காக அப்படி சொல்கிறார் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் இந்த சீமான் ஒரு நதிநீரை விடமாட்டோம் என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது, இப்படி சொல்லும் உங்களால் காற்றை தடுத்து நிறுத்த முடியுமா, மின்னலை தடுத்து நிறுத்த முடியுமா என்றெல்லாம் அடுக்குமொழியில் பேசியிருக்கிறார் சீமான். பிரதமர் மோடியை பொறுத்தவரை தீவிரவாதம் வேண்டாம், தீவிரவாதிகளை உங்கள் நாட்டுக்குள்ள அனுமதிக்காதீர்கள் என்றுதான் சொல்கிறார். அப்படி செய்தால் உங்களுக்கு சிந்து நதி நீரை தரமாட்டோம் என்று கூறுகிறார். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவர் இப்படி சொல்லுகிறார். ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியின் சீமானோ அதை கூட புரிந்து கொள்ளாமல் பாஜகவுக்கு எதிராக நாம் பேசுகிறோம் என்ற தோணியில் இவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறார். சீமானின் இந்த பேச்சை தமிழ்நாட்டில் உள்ள அனைவருமே எதிர்த்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் கூறும்போது, ஒரு பாதையில் நாம் பயணிக்கும் போது எதை நோக்கி செல்கிறோம் என்பதை நிர்ணயித்துவிட்டு பயணிக்க வேண்டும். ஆனால் இலக்கே நிர்ணயிக்காமல் கால் போன போக்கில் போகிறோம் என்று சொல்பவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். பிரதமர் மோடி தீவிரவாதத்தை வெறுக்கக்கூடியவர். தீவிரவாதத்தினால் சாதாரண மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது, உயிர் பலி ஏற்படுகிறது. இது போன்ற விஷயங்களை மையமாக வைத்துதான் சிந்து நதிநீரை பாகிஸ்தானுக்கு தரமாட்டோம் என்று திட்டவட்டமாக சொன்னால் இவர்கள் தீவிரவாதிகளுக்கு தங்கள் நாட்டுக்குள் இடம் தராமல் அவர்களை விரட்டி அடிப்பார்கள். இதனால் அப்பாவி பொதுமக்கள் அச்சுறுத்தல் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். இந்த அடிப்படையில் தான் பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். ஆனால் இதை கூட நாம் தமிழர் கட்சி சீமான் புரிந்து கொள்ள முடியவில்லை. காற்றை தடுக்க முடியுமா, மழையை தடுக்க முடியுமா என்று அடுக்குமொழியில் பேசுகிறார். இப்படி இந்திய நீரை பாகிஸ்தானுக்கு விடமாட்டோம் என்று சொன்னதற்கு எதிராக பேசும் இவர் கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு காவிரி நீரை விடமாட்டோம் என்று சொன்ன கர்நாடக அரசுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார், எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார். இந்திய நீரை பாகிஸ்தானுக்கு கொடுக்க மறுக்கும் போது அதற்கு எதிராக பேசியவர் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நீரை கர்நாடக அரசு தடுத்த போதும் அதற்கு எதிராக இவர் ஏன் செயல்படவில்லை? ஒரு விஷயத்தை பேசும்போது எதற்காக பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். எல்லா விஷயங்களையும் எதிர்க்க வேண்டும் என்ற கோணத்திலேயே பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று சீமானுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கும் அண்ணாமலை. இதையடுத்து பிரதமர் மோடியின் பாகிஸ்தான் மீதான இந்த நடவடிக்கையை திமுக, விசிக போன்ற கட்சிகள் இந்து முஸ்லிம் சண்டையாக பார்க்கிறார்கள். அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அது இவர்களுக்கு ஆதாயமாக இருக்கும் என்று கருதுகிறார்கள். ஏற்கனவே பாஜகவுக்கு எதிராக இருக்கும் கிறிஸ்துவ முஸ்லிம்கள் இன்னும் பெரிய அளவில் பாஜகவுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். அதன் பிறகு அவர்களின் ஓட்டுகள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும் என்பதனால்தான் இதை கூட மத சண்டையாக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் பகல்காமில் மத ரீதியாகவே அவர்கள் சுட்டுக் கொன்றார்கள் என்ற போதும் இந்தியாவில் உள்ள இந்து மக்கள் அதை அப்படி பார்க்கவில்லை. அந்த செயலில் ஈடுபட்டவர்களை இஸ்லாமியர்களாக பார்க்காமல் தீவிரவாதிகளாக மட்டுமே பார்க்கிறார்கள். அதனால்தான் இந்த விவகாரம் இந்தியாவில் மக்கள் மத்தியில் எந்தவித மோதலையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள திமுக, விசிக போன்ற கட்சிகள் இதை வைத்து ஒரு சண்டையை மூட்டிவிட வேண்டும், தாங்கள் அரசியலில் குளிர்காய வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, பிரதமர் மோடியை பொறுத்தவரை கிறிஸ்துவ முஸ்லிம்களுடன் சண்டை போடக்கூடியவர் அல்ல. அவரை பொறுத்தவரை அனைவருமே இந்திய மக்களாகத்தான் பார்க்கிறார். தீவிரவாதிகளுக்கு எதிராகத்தான் இந்த சண்டையே நடந்தது. இதை இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுமே புரிந்து கொண்டார்கள். உண்மையிலேயே இதை வைத்து ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடி நினைத்திருந்தால் பகல்காமில் இந்துக்களா முஸ்லிம்களா என்று ஆராய்ந்துவிட்டு சுட்டு கொன்ற போது இந்த விஷயத்தை பெரிய விஷயம் ஆக்கியிருக்கலாம். ஆனால் மத்திய அரசு அப்படி செய்யவில்லை. இது தீவிரவாதிகள் தொடர்பான சண்டை என்பது போலவே சித்தரித்து மக்கள் மத்தியில் எந்த ஒரு சலசலப்பும் ஏற்படாத வகையில் செய்துவிட்டார்கள். அந்த வகையில் தற்போது இந்த விவகாரம் இந்திய மக்களிடையே பிரதமர் மோடிக்கு இன்னும் நன்மதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள மு.க. ஸ்டாலின், திருமாவளவன் போன்றவர்கள் செய்யும் இந்த அரசியலையும் அறிவார்ந்த மக்கள் கவனித்துக் கொண்டுதான் வருகிறார்கள்.
குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கும் இவர்கள் செய்யும் அரசியல் தெரியாமல் இல்லை. அதோடு பிரதமர் மோடியை பொறுத்தவரை அனைத்து மக்களையும் இந்திய மக்கள் என்ற கோணத்தில் பார்க்கிறார் என்பதையும் மக்கள் அறிவார்கள். அதனால் தமிழ்நாட்டில் உள்ள இந்த கட்சிகள் செய்யும் இந்த மத அரசியல் மக்களிடத்தில் இனிவரும் காலங்களில் எடுபடாது. அதோடு இதே அரசியலை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பார்களே ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் இந்த கட்சிகளை புறக்கணித்து விடுவார்கள். அதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு சிறுபான்மையினர் மட்டுமே மத ரீதியாக ஓட்டு போடுவார்கள். பெரும்பான்மையினர் எதையும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். மக்கள் நிறையவே சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை தரம் பிரித்து பார்த்துதான் ஓட்டு போடுகிறார்கள் என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஜாதி மத அரசியல் செய்து வரும் திமுக, விசிக போன்ற கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அண்ணாமலை மு.க. ஸ்டாலின் திருமாவளவனுக்கு ஒரு சரியான அட்டாக் கொடுத்துள்ளார். அடுத்த செய்தி, மு.க. ஸ்டாலின் பேரணியால் வெடித்த சலசலப்பு. அதிமுகவுக்கு எதிராக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளை தூண்டிவிட்ட திமுக. இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் நடைபெற்று வந்தபோது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிறிஸ்தவ முஸ்லிம்களை இணைத்துக் கொண்டு ஒரு பேரணி நடத்தினார். அதாவது இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக ஒரு பேரணி நடத்தினார். ஆனால் இது போன்ற பேரணியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இந்தியர்கள் என்ற அடையாளம் மட்டுமே போதுமானது. ஆனால் மு.க. ஸ்டாலின் அதில் இந்துக்களை தவிர்த்து கிறிஸ்தவ பாதிரியர்கள், முஸ்லிம் இமாம்களை அழைத்து அந்த பேரணி நடத்தினார். அந்த அளவுக்கு ராணுவ வீரர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் இந்த பேரணியில் கூட அவர் ஒரு மத அரசியல் செய்தார். இது பொதுமக்களால் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அளித்த ஒரு பேட்டியில் மு.க. ஸ்டாலினின் இதற்கு பேரணியை சீண்டும் வகையில் பேசியிருந்தார். அதில் எல்லையில் சண்டையிடும் ராணுவ வீரர்கள் இதுவரை பார்டர் தாண்டவில்லை. அந்த அளவுக்கு பிரதமர் மோடி அதிநவீன கருவிகளை வாங்கி கொடுத்திருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு இந்தியாவில் இருந்தபடியே பாகிஸ்தானின் ராணுவத்தை தாக்கி வருகிறது. இந்த விஷயத்தில் பாராட்ட வேண்டியது பிரதமரைத்தான். ஆனால் இப்படிப்பட்ட ஆயுதங்களை வாங்கி கொடுத்த மோடியை பாராட்டாமல் தமிழ்நாட்டில் ராணுவ வீரர்களுக்காக பேரணி போவதாக திமுக சொல்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாகவே ஒட்டுமொத்த திமுகவினரும் இணையதளத்தில் செல்லூர் ராஜுவை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார்கள். இந்த நிலையில் இன்று திமுகவானது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் 10 பேரை வைத்து செல்லூர் ராஜுக்கு எதிராக கோஷம் போட வைத்துள்ளார்கள். அப்போது தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி குரல் எழுப்பிய அவர்கள் ராணுவ வீரர்களை அவமதிக்கும் வகையில் செல்லூர் ராஜு பேசிவிட்டதாகவும் அதனால் தன்னுடைய பேச்சுக்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கோஷமிட்டுள்ளார்கள். ஆனால் இந்த போராட்டம் என்பது ராணுவ வீரர்களை செல்லூர் ராஜு அவமதித்து விட்டார் என்பதற்காக அல்ல. சென்னையில் மு.க. ஸ்டாலின் நடத்திய பேரணியை அவர் அவமதித்து விட்டார் என்பதற்காகத்தான் திமுகவினர் நடத்தியுள்ளார்கள். வேதாரண்யத்தில் நடந்த இந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் போராட்டம் குறித்த புகைப்படத்தை திமுக ஐடி விங் வைரலாக்கி வருகிறது. பாகிஸ்தானில் நடந்த வெற்றி கொண்டாட்டம். ஜம்மு காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு அது இந்தியா பாகிஸ்தான் மோதலாக உருவெடுத்தது. ஆனால் நேற்று முன்தினம் இந்த மோதல் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இந்தியாவின் முப்படை தளபதிகளும் தாங்கள் பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் கற்பித்து விட்டதாக பேட்டி கொடுத்தார்கள். ஆனால் நேற்று பாகிஸ்தானில் இந்தியாவை தாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கிவிட்டதாக சொல்லி அங்குள்ள பிரதமர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளார். அங்குள்ள மக்களும் பாகிஸ்தான் கொடிகளை ஏற்றி இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளார்கள். அதோடு பாகிஸ்தான் பிரதமர் இக்கட்டான நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த சீனாவுக்கு நன்றி என தெரிவித்திருப்பவர் அமெரிக்கா, பிரிட்டன், துருக்கி, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த போரில் தாங்கள் வெற்றி பெற்று விட்டதாக அவர்கள் தம்பட்டம் அடித்து வருகிறார்கள். ஆனால் இந்தியாவினரும் நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை அழித்ததோடு 40க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை அழித்த போதும் அது குறித்து எந்த ஆர்ப்பாட்டமும் செய்யாமல் அமைதி காத்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி பிரதமர் மோடியை பொறுத்தவரை இன்னொரு முறை இந்தியாவிடம் தீவிரவாதிகள் வாலாட்டினால் அது மிகப்பெரிய போராக வெடிக்கும். இப்போது நிறுத்தப்பட்டிருப்பது தற்காலிக போர் நிறுத்தம்தான் என்று பாகிஸ்தானை எச்சரிக்கும் துணியில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.